وجب الشكر علينا ما دعا لله داعٍ. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع، جئت شرف المدينة مرحبا يا خير داع. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. أنت في كل الجميل وجمال يا مطاع، ورضعنا ثدي وصلي قبل أيام الرضاع. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. شفيعا يا حبيبي يوم عشري واجتماع، ربنا صل على من حل في خير البقاع. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. النبي خير البشر من له شاق القمر وطاله الشجر، دائما صلوا عليه. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. سيد الأنبياء والمرسلين رحمة للعالمين روح الوجود محمد رسول الله صلى الله تعالى عليه وآله وصحبه وبارك وسلم شرف كرم مجد واللم நாயக திருமேனி அவர்கள் தெய்வீக திவ்ய திருநாவால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். இந்த உம்மத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள் சஹாபத் முஸ்தபா, அதாவது அரும நாயக திருமேனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் இந்த உம்மத்தில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். அதாவது எந்த நபியுடைய உம்மத்திலும் எந்த நபியுடைய உம்மத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்காத ஒப்பற்ற உயர்ந்த மாபெரும் மர்த்தபாவை, மாபெரும் தரஜாக்களை, உன்னத பதவிகளை, உன்னத அந்தஸ்துக்களை அல்லாஹ் தபாரக் வ தஆலா
அவனது ஹபீபாகிய நம் ஆரிய இரட்சகராகிய அஹ்மது முஸ்தபா மஹமூது முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக திருமேனி அவர்களின் உம்மத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த தெய்வீக திவ்ய திரு வதனத்தை நேரில் தரிசித்து இஸ்லாத்தை கபூல் செய்து ஈமான் கொண்ட அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு சன்னிதானத்தில் ஈமானை கபூல் நேரடியாக கபூல் செய்த சஹாபத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 1,24,000 அம்பியாக்களில் எந்த நபியின் உம்மத்திற்கும் வழங்காத மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சஹாபா கண்மணிகளுக்கு வழங்கி இருக்கின்றார். இந்த உயர்தரமான உன்னதமான அந்தஸ்தை பெற்ற சஹாபா பெருமக்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் ஹபீப் அல்லாஹ்வின் ரசூல் நம் ஆரோக்கிய இரட்சகராகிய செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய கலீலாகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உங்களில் எவரேனும் பார்க்க வேண்டுமையானால், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உங்களில் யாராவது ஒருவர் காண வேண்டுமையானால், நோக்க வேண்டுமையானால், நீங்கள் அபூபக்கர் சித்திகை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் வளர்ந்து அருள் செய்கின்றார்கள். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் தெரியுமா? கியாமத் நாளையில் அஹ்ல மஹ்ஷரில் அல்லாஹ்வின் ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள். கியாம நாளையில் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் எல்லா படைப்பினங்களும் ஜின்களும் மனிதர்களும் தாயின் வயிற்றிலிருந்து எவ்வாறு பிறந்தார்களோ அப்படி திறந்த மேனையோடு இருக்கக்கூடிய அந்த அஹ்ல மஹ்ஷர் மைதானில் முதல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானிற்கு அல்லாஹ் தஜல்லியானவுடன், மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தஜல்லியானவுடன் முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிகழ்த்தக்கூடிய புனித நிகழ்வு என்னவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முகர்ரபான மலக்குகளை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தின் உயர்ந்த ஆடையை அணிவித்து விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். கியாமத் நாளையில மஹ்ஷர் மைதான்ல எல்லா அம்பியாக்களும் எல்லா படைப்பினங்களும் எல்லா ஜின்களும் எல்லா மனிதர்களும் தாயின் வயிற்றில் இருந்து எவ்வாறு பிறந்தார்களோ அவ்வாறு பிறந்த வேனையோடு நிற்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானில் விஜயம் செய்தவுடன், அல்லாஹ் தஜல்லியானவுடன் முதலாக நிகழக்கூடிய புனித நிகழ்வு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய கலீலாகிய அல்லாஹ்வுடைய அருமை நண்பராகிய அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் காதலும் நட்பும் படைப்பினங்களிலேயே அதிகம் கொண்ட நபி செய்தனா கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது புனித மேனியில் அல்லாஹ் உயர்வான முகர்ரபான மலக்குகளை கொண்டு சொர்க்கத்தின் உயர்ந்த ஆடையை அல்லாஹ் அணிவிக்க செய்வான். இதுதான் மஹ்ஷர் மைதானில் முதல் கட்ட நிகழ்வு என்பதாக அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய நம் ஆரிய இரட்சகராகிய சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் மட்டுமல்ல ஆகிரத்தில் என்ன தன் நிலை என்னாகுமோ ஏதாகுமோ என்று எல்லாரும் நடுங்கி, அதாவது குலை நடுங்கி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலாவால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய முபாரக்கான ஆலா ஹஸ்தியாக இருக்கின்றார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உங்களில் எவரேனும் பார்க்க வேண்டுமானால், நீங்க யாராவது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டுமானால் நீங்க யாரை பார்த்து கொள்ளுங்கள்? சையதுனா அபூபக்கர் சித்திகை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் லிசானுல் ஹக்கால் தெய்வீக திருநாவால் திருவாய் வாழ்ந்து அருள் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கி இருக்கும் மாபெரும் நிஅமத். அத்தஹத்தஸு பிநிஅமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை என்ன செய்யுங்க, நீங்க எண்ணி பார்த்து அவனுக்கு ஷுக்ர் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவள்ளுவர் வராங்க. அத்தஹத்தஸு பிநிஅமத்தில்லாஹ் ஷுக்ருன் வ தரக்கஹு குஃப்ருன். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்கள் மீது புரிந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருள் கொடைகளை எண்ணி என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க. நீங்க அதை தவற விடும் போது என்ன ஆகுது, குஃப்ரா விடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மாஷா அல்லாஹ், நமக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான நசீபை, பானசீபை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்றால், இன்றைய தினம் அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமான, அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமான, அவர்களை விட அல்லாஹ்விற்கு நெருங்கியவர்களும், அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்களும், அல்லாஹ்விற்கு உகந்தவர்களும் யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய ஹபீபான முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டுது அல்லாஹ்க்கு என்ன அதிகம் விருப்பமானவர் யாரும் கிடையாது, அல்லாஹ்க்கு நெருக்கமானவர் யாரும் கிடையாது, அல்லாஹ்வை தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலாகிய, அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களால் உகந்த, அவர்களுக்கு மிக மிக விருப்பம் உள்ள, அவர்களுக்கு மிக மிக பிரியம் உள்ள, அவர்களுக்கு இம்மையில் மறுமையிலும் காஸ் காதிமா கலீஃபாவாக இலங்கக்கூடிய சையதுனா கைருல் பஷர் பஅதல் அன்பியா பி தஸ்தீக் இமாம் அல் முத்தகீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் سيدنا أبي بكر الصديق التقي المدني رضي الله تعالى عنه وأفاض علينا البركات منه دهر الدهر آمين. நாயகன் அவர்களுடைய 1424வது உருஸ் முபாரக்காகும் இன்றைய தினம் ஜமாத்துல் ஆகிர் மாதம் பிற 22வது நாள். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் சித்திக் அக்பர் நாயகனுடைய 1424வது உருஸ் முபாரக்காகும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய நிஅமத், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான, மிக மிக நெருக்கமான, பிரியமான இந்த உருஸ் முபாரக்குடைய நாயகரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தம் அகக்கண்ணாலும் கண்டும் முகக்கண்ணாலும் கண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் அபூபக்கர் சித்தீக்கோடும் வாழ்ந்து அவர்களோடு ஒட்டி உறவாடிய புனிதவானாகிய அஸ்ஹாப முஸ்தபா தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதரத்துல் அக்தஸில் சஹாபி ரசூலோடு இருந்து நாம் சித்திக் அக்பருடைய உருஸ் முபாரக்கை நாம் கொண்டாடக்கூடிய மகத்தான நசீபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றார். இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மாபெரும் நிஅமத்தாகும், மாபெரும் பாக்கியமாகும், மாபெரும் கிருபையாகும். இந்த செல்வத்திற்கு நிகராக ஒரு செல்வமும் இல்லை. காரணம், அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகத்துவங்கள், மாட்சிமைகள், ஒப்பில்லாத உயர்ந்த அந்தஸ்துகள், இவைகளையெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றாங்கன்னு சொன்னா, ஹதீஸ் ஷரீஃப் ஏதோ கதை அல்ல, ஹதீஸ் ஷரீஃப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் அதற்கு தக்க ஆதாரம் இருக்க வேண்டும். ஆதாரம் இல்லாத எந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூலோடு சம்பந்தப்படுத்துவது மிக மிக ஆபத்தாகும். காரணம், அதாவது மன் கதிப அலைய ஃபஹுவ ஃபின்னார். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் திருவாய் மறந்தருள் செய்றாங்க. மன் கதிப அலைய, யார் என் மீது பொய் உரைப்பானோ, நான் சொல்லாத விஷயத்தை சொல்லுவானோ, என் சம்பந்தப்படாத விஷயத்தை சம்பந்தப்பட்டதாக திரித்து கூறுவானோ, அவன் நிச்சயம் என்ன நரகம் புகுவான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. அதை விட்டு ஆக நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன தக்க ஆதாரபூர்வமான விஷயமாகும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். சித்தீக்குல் அக்பருடைய உயர்ந்த அந்தஸ்தை, சித்தீக்குல் அக்பருடைய ஆலா மர்தபாவை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டுறாங்க. காரணம் என்ன? நாம் சித்தீக்குல் அக்பரை நேசிக்க வேண்டும், உகக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்களோடு நாம் இந்த உலகத்தில் என்ன சேர்ந்து இருந்தால் மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் நாம் சித்தீக்குல் அக்பரோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். இம்மையும் மறுமையும் நமக்கு ராஹத்தாக அமையும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ஹபீப் நம் ஆரிய இரட்சகராகிய சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்றாங்க. சித்திக் நாயகத்துடைய மகத்துவம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தராங்க? இந்த உம்மத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கணும்னு சொன்னா யார பாத்துங்க? அபூபக்கர் சித்திக பாத்துங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்லி தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா அம்பியாக்களுக்கும் சொர்க்கத்துல என்ன ஒரு நெருங்கிய தோழர் இருப்பார். எல்லா நபிமார்களுக்கும் ஜன்னத்துல ஒரு ஹாஸ் தோஸ்த் இருக்கும். அபூபக்கர் சித்திக்குடைய खास दोस्त யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உற்ற தோழர் யாராக இருப்பாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருப்பாங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சுன்னத்தன் நபவிய்யா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் வந்தவர் சொல்றாங்கபடி மன் அஹப்பனி, யார் ஒரு மனிதன் என்னை நேசிக்கின்றானோ அவன் என்ன செய்வான்? கான மஅய்ய ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவன் என்னோடு இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர் யாரு? மன் அஹ்யா சுன்னதி, மன் அஹ்யா சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொண்டாரோ, மன் அஹ்யா சுன்னதி ஃபமன் அஹப்பனி, அவன் என்னை நேசிக்கக்கூடியவன் ஆவான், என்னை நேசித்தவன் ஆவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாகின்றார்கள், மன் அஹப்பனி, யார் என்னை நேசித்தானோ, யார் அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய ரசூல், ஆகாய தோஜஹான், முக்தார் முத்லக், முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை யார் நேசித்தாரோ, யார் நேசித்தாரோ, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு அந்த மாபெரும் தௌஃபீக்கை அருள் புரிந்திருக்கின்றான். இதை மேலும் மேலும் அல்லாஹ் நமக்கு அதிகமாக்கி நம் உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய ஹபீபான முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களை தவிர வேறு எதையும் மக்சதாக ஆக்காத வாழ்வினை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சித்திக் அக்பருடைய பரக்கத்தை. அப்ப மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படி மன் அஹப்பனி, யார் ஒரு மனிதன் என்னை நேசிக்கின்றானோ, மன் அஹப்பனி கான மஅய்ய ஃபில் ஜன்னah, அவன் சொர்க்கத்துல என்ன என்னோடு இருப்பான். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கான அடையாளம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடிய அலாமத் என்ன? அதற்கான ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் நம்முடைய கல்புல இருக்குதுங்கிறதுக்கான அத்தாட்சி என்ன? மன் அஹ்யா சுன்னதி, மன் அஹ்யா சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கின்றானோ, ஃபமன் அஹப்பனி, அவன் என்னை நேசித்தவன் ஆவான். ஃபமன் அஹப்பனி, யார் என்னை நேசித்தானோ, கான மஅய்ய ஃபில் ஜன்னah, அவன் சொர்க்கத்தில் என்ன என்னோடு. அப்ப மாஷா அல்லாஹ் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன கௌரவிப்பது, சங்கை செய்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை உகக்குவது, நேசிப்பது, அவர்களை பிரியப்படுவது, அவர்களை விரும்புவது, இது அத்தனை என்னவா இருக்குது? சுன்னத்த நபவியாவாக இருக்கின்றது, சுன்னத்தே முஸ்தபாவாக இருக்கின்றது, சுன்னத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றது, சுன்னத்தே முஸ்தபாவாக இருக்கின்றது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் நமக்கு எந்த அளவுக்கு சொல்லி தராங்க சித்திக் நாயகத்தை பத்தி. இந்த உம்மத்துல என்ன, நீங்க அல்லாஹ்வுடைய கலீல் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கலீல் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
அதாவது ஒரு தலைமுறை அல்ல, ஒரு தலைமுறை அல்ல, 4 தலைமுறையாக அம்பியாக்களாகவே வந்த பாரம்பரியத்திற்கு என்ன அவர்கள் ஜத்தானவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிறப்பு பேர் உண்டு, ஜத்துல் அம்பியாய். என்ன? ஜத்துல் அம்பியாய், அதாவது நபிமார்களுடைய பாட்டனார். நபிமார்களுடைய பாட்டனார் ஜத்துல் அம்பியாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூல், அவங்க புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க புள்ள இன்னொரு புள்ள இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாக்கூப் புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. அப்ப என்ன? அவர்கள் நபி, மகன் நபி, அவங்க பேரன் நபி, பேரன்ற மகன் நபி. ஜத்துல் அம்பியாய் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். திக்ரு சாலிஹீன கஃபாரத்துன் இஹ்வத்துல் ஈமான். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களது அஹ்பாபுகளே, நேசர்களே, திக்ரு சாலிஹீன கஃபாரத்துன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் வராங்க, சாலிஹீன்களை திக்ர் செய்வது பாவத்திற்கு பரிகாரமாகும், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். யார? சாலிஹீன்களை திக்ர் செய்தா, சாலிஹீன்கள் நாம என்ன நினைச்சோம்னு சொன்னா, அவங்கள பத்தி அவங்களோட புகழ பேசினவனா அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மள பாவத்தை மன்னிக்கிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் வராங்க. சாலிஹீன்களை நினைவு செய்வது பாவத்திற்கு பரிகாரமா இருந்தா, சாலிஹை விட உயர்ந்த அந்தஸ்து யாரு? சித்திகீன்கள். எப்படி? சாலிஹீன்களை உயர்ந்த அந்தஸ்து யாரு? சித்திகீன்கள். அந்த சித்திகள் என்ன? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த உம்மத்துல என்ன? சாஹிப சித்திக், முதல் சித்தீக், முதல் சித்தீக், சித்தீக்குல் அக்பர், சித்தீக்குல் அக்பர். அபூபக்கர் சித்தீக்கை விட என்ன சித்திக்கில் உயர்ந்தவர் வேறு யாருமே இல்ல. எந்த அளவுக்கு? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, சித்தீக்குல் அக்பர் அவர்கள் தம்முடைய கட்டாய கடமைகள், அதாவது மலஜலம் கழிக்க செல்வார்கள். ஆனால் என்ன செய்வாங்க? ஒரு துண்டை விரிச்சு வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே இருக்கிற கிராமன் காத்திபின் மலக்குகள்கிட்ட பேசுவாங்க. யாரு? சித்தீக்குல் அக்பர். ஓ மலக்குகளே, எனக்கு நான் என்ன கட்டாயமான கடமைகளுக்கு போறேன், இஸ்திஞ்சா செய்ய போறேன், டாய்லெட்டுக்கு போறேன், என்ன செய்யுங்க, எனக்கு ஹயாவா இருக்குது நீங்க பாக்குறது, அதனால என்ன நீங்க 2 பேரும் இறங்கி இருந்துங்க, நான் போயிட்டு வர வரையும் சொல்றேன். சித்தீக்குல் அக்பர் கூட ஸ்பெஷல் என்ன? அல்லாஹ்வுடைய கிருபை அவர்களுக்கு மட்டும். நமக்கு யாருக்கு என்ன, எந்த வலிக்கு குத்துபுக்கு என்ன நன்மை தீமை பதிவு செய்யக்கூடிய மலக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நன்மை விட்டு விலக மாட்டாங்க, நாம் உடலை விட்டு உயிர் பிரிகிற விடையிலையும். ஆனால் சித்தீக்குல் அக்பருக்குள்ள தனித்தன்மை என்ன? அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்ன மலஜலத்திற்கு சென்றாலும் சரிதான், மலக்கள் விலகிக் கொள்வாங்க, மலக்குகள் விலகிக் கொள்வாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலுல் ஹக்கார் சித்தீக்னு சொல்லிட்டாங்க. அவங்கள அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலுல் ஹக்கல என்ன சித்தீக், உண்மையாளர் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால என்ன? அவர்கள்ட்ட எந்த சத்தியத்திற்கு முரணான காரியம் நிகழாது. அதனால என்ன? அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்மை தீமையை பதிவு செய்யறதுக்காக சாட்சியுள்ள மலக்குகளை சித்தீக்குல் அக்பர் என்ன நினைக்கும் போது நகர்த்துறதுக்கும் விரும்பும்போது என்ன சேர்க்கிறதுக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு ரைட் கொடுத்திருக்கான். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான திருநாவால் சித்தீக் சர்டிபிகேட் பண்ணிட்டாங்க, சனத் செஞ்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான திருநாவால் என்ன சொல்லிட்டாங்க? சித்தீக், சித்தீக் உண்மையாளர், சத்தியவான், சத்தியத்துக்கு மாற்றமா, உண்மைக்கு மாற்றமா, ஹக்குக்கு மாற்றமா இது என்ன செய்யாது? ஒரு பொழுதும் அவர்கள் இருந்து வெளியாகாது, இல்ஹாராகாது. ஆகையால் என்ன? நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்கிறான், கட்டுப்படுத்தி கொடுக்கிறான். அவங்க என்ன விரும்பும் போது
மலக்குகளை வச்சுக்கிறதுக்கும் அவங்க தனியா போகும்போது என்ன மலக்குகளை விலகிங்கன்னு சொல்லி சொல்றதுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கான அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார். யாருக்கு? கைருல் பஷர் பாதல் அன்பியா பித்தஸ்தீக் இமாமுல் முத்தகீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உம்மத்துல என்ன வேற யாருக்கும் இந்த தரஜா கிடையாது, யாருக்கும் இந்த மர்த்தபா கிடையாது, எந்த வலிக்கும் கிடையாது, எந்த குதுபு கிடையாது. யாருக்கு மட்டும் உண்டு? அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உயர்ந்த அந்தஸ்தை சித்திகுல் அக்பருக்கு வழங்குறதுக்கு காரணம் என்ன? சித்திக் நாயகத்தை சித்திக் யாரு சர்டிபிகேட் பண்ணி இருக்கிறா? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான பரிசுத்தமான திருநாவால் சித்திக்னு சொன்ன பரக்கத்தை கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கட்டாய கடமைகளுக்கு செல்வார்களே. ஆனால் என்ன சொல்லுவாங்க மலக்குகள்கிட்ட? நான் இந்த மாதிரி இயற்கை உபாதைகளுக்கு நான் செல்றேன், மலக்குகளை நீங்க என்ன செய்யுங்க, என்ன விட்டு சற்று விலகிக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. மலக்குகள் நகர்ந்துக்குவாங்க, மலக்குகள் நகர்ந்துக்குவாங்க. இந்த தரஜா வேற யாருக்குமே கிடையாது. மாஷா இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை ஒரு கோணத்தில் அல்ல எத்தனையோ விதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உச்ச நிலையில் உயர்த்தி இருக்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீபான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சித்திகுல் அக்பர் வைத்திருந்த அந்த அன்பு, பாசம், காதல், முஹப்பத், இஷ்கே முஹம்மதி தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த உயர்தரமான உச்ச நிலைக்கு கொண்டு சென்றது. ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் திருவாய் மாந்தருள் செய்றாங்க. அதாவது இந்த உம்மத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கறாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு உலகத்துல கியாமத் நாளையில ஜன்னத்துல சொர்க்கத்துல எல்லா அம்பியாக்களுக்கும் என்ன ஒரு खास दोस्त ரஃபீக் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு खास दोस्त யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் போறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. இது என்ன வேற யாருக்குமே சொல்லாத விஷயம். என்ன விஷயம் அது? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை மிஅராஜிற்கு அழைத்த பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் திருமணம் வராங்க. என்னை மிஅராஜிற்கு அழைத்த பொழுது எத்தனையோ அஜாயிபாத்தை எல்லாம் அல்லாஹ் காட்டினா, அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ் காட்டினா. எல்லாம் முடிந்து அர்ஷும் அல்லாஹ்க்கு போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோடு என்ன நெருங்கினான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஅய்து ரப்பி, என் ரப்ப நான் பார்த்தேன். ரப்ப அல்லாஹ் பார்த்த ஒரே அல்லாஹ்வுடைய கைர கல்க் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் தவிர வேற யாரு என்ன அல்லாஹ்வை பார்த்ததும் கிடையாது, பார்க்கிறதுக்கான சக்தியும் கிடையாது. லா துத்ரிகுல் அப்சார், லா துத்ரிகுல் அப்சார். அல்லாஹ்வை என்ன முகக்கண்ணால யாரும் பார்க்க இயலாதுன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை முகக்கண்ணால் பார்த்த அல்லாஹ்வுடைய ஒரே கைர கல்கல்ல யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை ஹபீப இலாஹி தபீப இல்லத்தே குனாஹ் சர்க்கார து ஆலம் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை தரிசித்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் வராங்க. நான் அல்லாஹ்வை கண்ட பொழுது
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னோடு ரொம்ப அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு அல்லாஹ் என்னிடத்தில் சம்பாஷணை செய்தார். அல்லாஹ் என்கிட்ட உறவாடினான், அல்லாஹ் என்கிட்ட முஹாதசா பண்ண, அல்லாஹ் என்கிட்ட பேசினா. அல்லாஹ்வுடைய அந்த சவுத் முபாரக், அல்லாஹ் என்னிடத்தில் பேசிய அந்த குரல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அபூபக்கர் சித்திக்குடைய குரல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்னிடத்துல என்ன பேசும்போது அந்த சவுத் ஷரீஃப் சங்கையான அல்லாஹ்வுடைய துணி எப்படி இருந்துச்சு? அபூபக்கர் சித்திக்குடைய துணியில் அல்லாஹ் என்னிடத்துல என்ன உரையாடினான்னு சொன்னாங்க. அப்ப இதுக்கு மேல ஒரு உயர்ந்த அந்தஸ்து வேற எதுவும் இருக்குதா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா முகாலஃபத்துல் ஹவாதிஸ், அல்லாஹ்வுடைய ذات, அல்லாஹ்வுடைய ذات, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ம ஜலாலா லஃப்ல ஜலாலாவிற்கு உரிய நாயனாகிய அல்லாஹ்வுடைய ذات இருக்குது. அவனுடைய அவுசாஃப்கள், அதாவது அவனுடைய அங்க லட்சணங்கள்ல ஒண்ணு என்ன? முகாலஃபத்துல் ஹவாதிஸ். முகாலஃபத்துல் ஹவாதிஸ், புதிதாக தோன்றிய எந்த வஸ்துவை கொண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய எந்த தன்மைகளையும் என்ன செய்ய முடியாது? ஒப்பு ஓமானம் கூற முடியாது. சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன், அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். இந்த பரிசுத்தமானவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை அவனது பரிசுத்தமான பேரொளியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவில் கண்ட பொழுது பரிசுத்தமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பரிசுத்தமான பேரொளியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முபாரக்கான சவுத் ஷரீஃபில், முபாரக்கான அந்த துனியில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன உரையாடினான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு மேல சித்திக் அக்பருடைய சிறப்பை பத்தி சொல்லணுமா? சித்திக் அக்பருடைய சிறப்பினை பற்றி என்ன இதுக்கு மேலயா சொல்லணும்? இதுக்கு மேல ஒரு ஏதாவது சிறப்பு இருக்குதா? இதுக்கு மேல உயர்ந்த ஒரு மர்த்தபா இருக்குதா? ஏதாவது தரஜா இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது, ஏதுமே கிடையாது. சொல்ல போனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உம்மத்தில் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அன்பு, பாசம், காதல், இந்த புனிதமான வாக்கியங்களை எல்லாம் சம்பூர்ணமாக பெற்றுக் கொண்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை காட்டிலும் விசேஷமானவர் வேறு எவருமே இல்லை, வேறு எவருமே இல்லை. வேற என்ன? யாருமே கிடையாது. யாரை விட? சித்திகுல் அக்பர் நாயகத்தை விட வேற யாருமே என்ன சிறந்தவங்க கிடையாது. இந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு, பாசம், காதல் விஷயத்துல முன்னிலை வகிக்கிறவங்க. அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் அவரது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயர்ந்த மஹப்பத்தை கொண்டு உச்ச நிலை பெற்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சையதுனா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தஃப்சீர் இப்னு அப்பாஸில் குறிப்பிடுகின்றார்கள், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேருக்கும் எவ்வளவோ சிறப்புகள் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான சிறப்பு என்னன்னு சொன்னா தஃப்சீர் இப்னு அப்பாஸ்ல வருது. ஏதோ புத்தகத்துல வரல. குர்ஆன் தஃப்சீர் இஸ்லாமிய உலகில் குர்ஆன் ஷரீஃபிற்கு செய்யப்பட்ட முதல் தஃப்சீர். சஹாபாக்களில் உள்ள முஃபஸ்ஸிர் யாரு? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அவர்கள் தஃப்சீர் எழுதுறாங்க, சையதுனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
சஹாபா கண்மணிகளில் குலஃபாய் ராஷிதீன்களில் முதன்மையான சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவருக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்குது. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. எல்லாவற்றுக்கும் மேலான சிறப்பு என்னன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் நாயகத்தையும் உமர் இப்னு கத்தாப் நாயகத்தையும், சித்திகுல் அக்பருடைய புனித திருமேனியையும் உமர் ரலியல்லாஹுடைய புனித திருமேனியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த மண்ணில இருந்து படைத்தான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஹபீபான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான ஒளிமயமான தெய்வீக திருமேனியை அல்லாஹ் எந்த மண்ணில இருந்து படைச்சானோ அந்த மீதமுள்ள மண்ணில, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான திருவதனம் படைக்கப்பட்ட அந்த மண்ணில இருந்த மிச்ச மண்ணை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்திகுல் அக்பரையும் உமர் இப்னு கத்தாபையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதன் பரக்கத்தை கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரௌலத்துல் கரீமில் மஸ்ஜிது நபவியில் அபூபக்கர் சித்திக்கும் உமர் இப்னு கத்தாபும் சுஹபத்தே முஸ்தஃபாவில் காயும் தாயிமாக இருப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து உள்ளதாக தஃப்சீர் இப்னு அப்பாஸில் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எடுத்து எழுந்தாங்க. மாஷாஅல்லாஹ். இதை விட என்ன சிறப்பு வேறு ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசூலுல்லாஹ்வுடைய புனித மதனத்தை திருமேனி அல்லாஹ் எந்த மண்ணில இருந்து படைச்சானோ என்ன, அந்த மண்ணை மிச்சமுள்ள மீதமுள்ள மண்ணில இருந்து படைச்சிருக்கிறாங்க. எதை? சித்திக் நாயகத்துடைய திருமேனியையும் உமர் இப்னு கத்தாபுடைய திருமேனியையும். அப்ப இதை விட என்ன உயர்ந்த சிறப்பு வேற எதுவுமே இல்லை. இப்படி எண்ணிலா ஏற்றங்களை அடைந்த உயர்ந்த அந்தஸ்துகளில் எல்லாம் உன்னதமான அந்தஸ்தை அடைந்த கலீஃபத் ரசூலுல்லாஹ் கைருல் பஷர் பஅதுல் அன்பியா பித் தஸ்தீக் இமாம் அல் முத்தகீன் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட முஹப்பத், சித்திக் நாயகத்துடைய முஹப்பத்தை நாம் அல்ல, சித்திக் நாயகத்துடைய முஹப்பத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா வராங்க. கியாமத் நாளையில என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதான்ல எல்லா கலாய்காத்தையும் ஒன்று திரட்டி ஜமா செய்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு புனித ஆடை உடுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ் கேட்குவான், அபூபக்கர் சித்திக் எங்கேன்னு சொல்லி, அபூபக்கர் சித்திக் எங்கேன்னு சொல்லி அல்லாஹ் கேட்குவான். முதல்ல மலக்குகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் சித்திக் அக்பர் என்ன சொர்க்கத்துடைய நடு பகுதியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்ட சுவாலுக்கு மலக்குகள் ஜவாபு செய்த உடனேயே அல்லாவுக்கு முதல்ல கியாமத்து நாளையில அல்லாவுக்கு முதல்ல சலாம் சொல்லி அல்லாவை முசாஃபஹா செய்யக்கூடியவங்க யாரு? அல்லாவுக்கு சலாம் சொல்லி அல்லாவை முசாஃபஹா செய்யக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீண்ட தாவில் கொடுக்கலாம். நமக்கு இப்ப என்ன அதுக்கான நேரம் இல்ல. நேரம் என்ன ஷார்ட்டா இருக்குது. ஏன்? அல்லாஹ் முசாஃபா செய்யறது எப்படின்னு சொல்லி என்ன ஒண்ணு இன்ஷா அல்லாஹ் என்ன தாவில் செய்ய முடியும். فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه احدا. இந்த ஆயத்துடைய தஃப்சீர் என்ன செய்றாங்க? தஃப்சீர் இப்னு அப்பாஸ்ல எழுதுறாங்க. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் திருவாய் மறந்து அருள் செய்றாங்க. கியாமத் நாளையில் அல்லாஹ் தபாரக் வ தஆலாவை முதல்ல அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்வை முசாஃபஹா செய்யக்கூடியது யாருன்னு சொன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல அல்லாஹ் கியாமத் நாளையில அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி, யாருக்கு சலாம் சொல்லி? அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்வை முசாஃபா செய்றவங்க யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்வை முசாஃபா செய்யக்கூடிய
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட எந்த அளவுக்கு மஹப்பத்தோட, எந்த அளவுக்கு பணிவோட, எந்த அளவுக்கு சித்திக்குல் அக்பருடைய சுஹபத்துல இருந்தாங்கன்னு சொன்னா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் நாயகத்திட்ட எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, ஒரே நாளையில என்ன 100 முறை கூட என்ன சித்திக் நாயகத்திட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கிறாங்க, யா சய்யிதி, யா சய்யிதி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுக்கு எவ்வளவோ உயர்ந்த மர்த்தபாக்களை என்ன அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நீங்க என்ன செய்யுங்க, தங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நிமிஷத்தை எனக்கு கொடுத்துருங்க. என் வாழ்நாள் முழுக்க என்ன நான் செய்யக்கூடிய எல்லா அமலையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். என்ன யாரு சொல்றா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யார்? ஜாஹிலான ஒரு சஹாபி அல்ல. சொல்றது யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் வருது. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஸல்லம் ஒரு முறை சஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் மஸ்ஜித் நபவியில என்ன எல்லாரும் உட்கார்ந்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இன்று இரவு ஒரு பஷாரத்து பார்த்தேன், ஒரு கனவு கண்டேன், மனாம் ருயா ஒன்று பார்த்தேன். ருயால எனக்கு பால் வழங்கப்பட்டுச்சு, பால் கொடுக்கப்பட்டுச்சு. நான் பாலை குடிச்சேன். யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பால் நான் குடிச்சேன்னு சொன்னா நிறைய குடிச்சிட்டேன். எந்த அளவுக்கு? என்னுடைய நெகக்கண்கள் வழியாக அது வழிந்து ஓடக்கூடிய அளவுக்கு நான் பாலை குடிச்சிட்டேன். மிச்ச பால் இருந்துச்சு. அந்த பாலை உமர் இப்னு கத்தாப் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜமானே யா ரசூலுல்லாஹ், இதுக்கு தாபீர் என்ன நாயகமே? இதுக்கு தாபீர் சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ், புகாரி ஷரீஃப். என்னது? புகாரி ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ். அப்ப சஹாபா கேட்டாங்க, ஜமானே யா ரசூலுல்லாஹ், இந்த மனாமுக்கு ரோஜாவுக்கு தாபீர் பஷாரத்துக்கு என்ன விளக்க நாயகமே? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லமானாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு அதிகமான ஞானத்தை வழங்கி இருக்கிறான். நான் என்ன செஞ்சேன்? அந்த ஞானத்துல மிஞ்சினதை உமர் இப்னு கத்தாப் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன கணக்கில்லாத ஞானத்தை யாருக்கு வழங்கி இருக்கிறான்? நம் ஆரையு ரட்சகராகிய அந்த சராசாரங்களும் தோன்றுவர் காரண கருத்தாவாகிய மூல கருத்தாவாகிய சபபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் தமக்கு மிஞ்சிய அந்த ஞானத்தை என்ன செய்யறாங்க? தன்னிடத்துல மிஞ்சி வழிந்தோடக்கூடியத உமர் இப்னு கத்தாபுக்கு என்ன செய்யறாங்க? நாயகம் அவர்கள் உமருடைய உள்ளத்துல அதை திருப்பி விட்டுட்டேன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு மிகப்பெரிய சன்மார்க்க வித்தகராகிய செய்தனா சிராஜ் அஹ்லுல் ஜன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்தீங்கன்னா கேட்கவாங்க, எப்படி யா சய்யிதி, தங்களுடைய முபாரக்கான ஹயாத்த தய்யிபால உள்ள ஒரு நிமிஷத்தை எனக்கு கொடுத்திருக்க. என் வாழ்நாள் முழுக்க நான் செய்யற எல்லா நன்மை என்ன செய்யற நான் தங்களுக்கு கொடுத்துறேன். என்ன முரந்தில்லாவுடைய வாழ்நாள்ல நான் முழுக்க செய்யற எல்லா நன்மை என்னன்னா உங்களுக்கு கொடுத்துறேன். செய்யுது என்ன செய்யுங்க? ஒரே ஒரு நிமிஷம் உங்க வாழ்நாள்ல அது எனக்கு கொடுத்துருங்க. எந்த நிமிஷம்? அது வேற எந்த சஹாபிக்கு இல்லாத ஒரு பாக்கியம். ஏன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயசுல நபித்துவம் பகிரங்கமாக்கப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல்ல
அல்லாஹ்வுடைய ரசூலாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக பார்த்த முதல் ஹல்க் யாரு? உம்முல் முஃமினீன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா. கதீஜா நாயகி பெண்கள்ல நம்ம ஆளுடைய தாய் கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்கள்ல அருமநாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த பரிசுத்தமான எண்ணத்துல முதல்ல பார்த்தது யாரு? சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அலி கரமல்லாஹு வஜ்ஹு முதல்ல பார்த்தது. இரண்டாவது பார்த்தது யாரு? खलीफत रसूलुल्लाह खैरुल बशर अबी बकर सिद्दीक रலியல்லாஹு தஆலா. இரண்டாவது பார்த்தது சித்திக் அக்பர் நாயகம். அது போல ஒவ்வொரு சஹாபாக்களும் பார்த்தாங்க. ஆனால் சித்திகுல் அக்பர் நாயகம் அவர்களது ஹயாத் தய்யிபாவில் புனிதமான வாழ்வியலில் உள்ள ஒரு நிமிஷம் லட்சோபலட்ச சஹாபாக்கள் இருந்தும் கூட யாருக்கு அந்த நிமிஷம் கிடைக்கல. எந்த நிமிஷம்? சித்திகுல் அக்பர் அவர்கள் தாரணி போற்றும் தண்ணீரற்ற தஹா நபி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாவில் இருந்து மதீனா முனவ்வராவிற்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது கார் அதாவது கார் சௌர் குஹையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கி இருந்த பொழுது சித்திக் நாயகம் அவர்கள் பயப்பட்டாங்க. மக்கால உள்ள குறைஷி குஃபார்கள் நெருங்கி வந்துட்டாங்க. ஏதேனும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஒரு ஆபத்து விபரீதம் நடந்துடுமோன்னு சொல்லி சித்திக் நாயகம் பயப்படும் போது எஜமான் ரஹ்மத்துல் ஆலமீன் சர்வலோக ரட்சகராகிய நம் ஆரியருக்கு அதிபதியாகிய அரும நாயக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருளிய விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 10வது ஜுஸூல 9வது சூரத்து தௌபாவுல 40வது ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் திருவள்ளுவனா சானியத்து நைனி இதுமா ஃபில் கால் சானியத்து நைனி இதுமா ஃபில் காலி இருவரில் ஒருவராக அதாவது அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய खास தோஸ்தாகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்த பொழுது இது யகூலு லிசாஹிபிஹி நம்முடைய ஹபீபாகிய ரசூலுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற நேசராகிய அவர்களுடைய உற்ற உயிர் தோழராகிய அபூபக்கர் சித்திக் கிட்ட சொன்னாங்க. எப்படி? லா தஹ்சன் நீங்க பயப்பட வேணாம், நீங்க என்ன அஞ்ச வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். புரியுதா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா இந்த வசனத்தை அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில தங்கி இருக்கும் பொழுது சித்திக் நாயகம் மக்காவுடைய எதிரிகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் விபரீதம் நிகழ்ந்துருமோன்னு சொல்லி பயப்படும் பொழுது எதிரிகள் ரொம்ப நெருங்கி வந்துட்டான். அந்த சூழ்நிலையில சித்திக் நாயகம் கலங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் நாயகத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா நீங்க என்ன பயப்பட வேணாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான். எப்படி? இது யகூலு லிசாஹிபிஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கலாமுல அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ்வுல அல்லாஹ் தஹ்கீக் செய்யறான். எதை? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய खास दोस्त முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் அவனுடைய கலாம்ல என்ன அல்லாஹ் தஹ்கீக் படுத்துறான், அல்லாஹ் தஈது செய்யறான். எப்படி? இது யகூலு லிசாஹிபிஹி நம்முடைய ஹபீப் அவர்களுடைய ஆரையில் தோழராகிய அபூபக்கர் சித்திக் பார்த்து சொன்னாங்க. எப்படி? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா நீங்க என்ன
பயப்படாதீங்க, நீங்க அஞ்சாதீங்க, கலங்காதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி நம்முடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆரிய தோழர்ட்ட என்ன சொன்னாங்கன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். லி சாஹிபிஹி, அதாவது அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய கலாமுல்லாஹ் சொல்லி காட்டும் போது நம்முடைய ஹபீபான முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்ட்ட சொன்னாங்க, லி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, அதாவது எனது அருமை தோழரே நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த ஒரு நிமிஷத்தை, அதாவது நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொன்னாங்களே, அந்த ஒரு நிமிஷத்தை எனக்கு தாங்க, என் வாழ்நாள்ல உள்ள எல்லா நன்மையும் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன செய்வாங்களா, சித்திக் நாயகத்தை கெஞ்சி கெஞ்சி கேட்குவாங்க. கெஞ்சி கெஞ்சி என்ன கேட்பாங்க. ஏன்? அப்ப சித்திக் அக்பர் யாரோட இருக்கிறாங்க? அல்லாஹ், ரசூலுல்லாஹ், சித்திக் அக்பர். யார் இருக்கிறா? அல்லாஹ், ரசூலுல்லாஹ், சித்திக் அக்பர். இந்த மாதிரியான குசூசி முலாகாத் வேற யாருக்கு என்ன? அல்லாஹ் தௌஃபீக் செய்யல. வேற யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யல. இந்த தௌஃபீக் யாருக்கு மட்டும் கிடைக்குது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அருமநாய திருமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்தருள் செய்றாங்க. قال رسول الله صلى الله عليه وسلم المرء على دين خليله المرء على دين خليله فلينظر احدكم من يخالف المرء على دين خليله. ஒரு மனிதன் தனது நண்பனின் மதத்தின் மீது அவன் இருக்கின்றான். ஒரு மனிதன் தன் நண்பனின் மதத்தின் மீது அவன் இருக்கின்றான். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்ظுர், அவன் கவனித்துக் கொள்ளட்டும், பார்த்துக் கொள்ளட்டும். ஃபல்யன்ظுர் அஹதுக்கும் மன் யுகாலில், நீங்கள் தோழமைகளை தேர்வு செய்யும் பொழுது, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்வு செய்யும் பொழுது என்ன செய்யுங்க? கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் தோழமையை கவனித்துக் கொள்ளுங்கள். யாரோடு தோழமை செய்வது என்பது என்ன? நீங்க சிந்தித்து செயல்படுங்கள். லா துஸாஹிப இல்லா முஃமினா, லா துஸாஹிப இல்லா முஃமினா. முஃமின்கள் அல்லாதவரை என்ன செய்யாதீங்க? நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்ன செய்யாதீங்க? ஈமான்தாரிகள்கிட்ட தோஸ்தி வைங்க. வஹாபியாக்களை வைக்காதீங்க, தப்லீக்வாதியை வைக்காதீங்க. சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவுக்கு மாற்றமான யாரோட என்ன செய்யாதீங்க? தோஸ்தி வைக்காதீங்க. லா துஸாஹிப இல்லா முஃமினா. அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் உடைய லிசானுல் ஹக்கால வந்த கவுல் கரீம், லா துஸாஹிப இல்லா முஃமினா. யாரோட சுஹபத் செய்யணும், யாரோட முஹப்பத் வைக்கணும்? மூமின்களோடு வைக்கணும், ஈமான்தாரிகளோடு வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு இப்பொழுது அஸ்ஹாபு முஸ்தபா துஃபைல் ரஹ்மத்துல் ஆலமீன் மஹ்பூப் ரப்பல் ஆலமீன் தமீம் அன்சாரி அல் மதனி மாலிக் அல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பா துஃபைல் ஆலாவுடைய ஷராஃபத்தை கொண்டு நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஆலா தோஸ்தியை அல்லாஹ் நசீபாக்குறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குசூசி தோஸ்தி அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான். அல்லாஹ் நமக்கு என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குசூசி தோஸ்தி அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான். சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தை இந்த அளவுக்கு நமக்கு எச்சரிக்கை செய்வதற்கு என்ன காரணம் சொன்னா, மக்கா முக்கர்ரமாவில் ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக அரும நாயக திருமேனி நம் ஆரிய இரட்சகராகிய அஹ்மத் முஸ்தபா மஹமூத் முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் ஃபஜர வஅல்லம்
நாயக திருமேனி மக்கா முகர்ரமாவில் இருந்த காலகட்டத்தில் ஒரு முறை, அதாவது அக்கபான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ரெண்டு மாதிரி வருது, உக்குபானு வருது, அக்கபானு வருது ரிவாயத்துல. இந்த அக்கபா என்ற மனிதர் நல்ல ஒரு வியாபாரி, வியாபாரம் செய்யக்கூடிய ஆள். மக்கா முகர்ரமாவுல ஒரு பாரம்பரிய பழக்கம் இருந்துச்சு. யாராவது வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா, மக்கா ஷரீஃபுக்கு வந்த பிறகு மக்கால உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருந்துச்சு. நம்ம செய்யறோம்ல, சஃபருக்கு போகும்போது என்ன செய்யறோம், போய் விருந்து கொடுக்கிறது. மோலு ஷரீஃப் ஓதி, நாயகத்து பேர்ல என்ன மோலு ஷரீஃப் ஓதி, நாரியா சலவா ஷரீஃப் மஜ்லிஸ் வச்சு என்ன செய்யறது, விருந்து கொடுக்கிறோம். சஃபர் சலாமத்தாவும் நிறைய பரக்கத்து வரும். போற இடத்துல என்ன எந்த ஆபத்து இல்லாம அல்லாஹ் காப்பாற்றி சந்தோஷமா திருப்பி கொண்டு வந்து வீட்டை கொண்டு வந்து மனைவி மக்களோட தாய் தாப்பரம் வந்து அல்லாஹ் சேர்க்குவான். அப்போ மக்கா முகர்ரமாவுல அந்த காலத்துல என்ன எப்படி பழக்கம் இருந்துச்சு, மக்காவாசிகள் யாரேனும் வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு வந்த உடனே என்ன எல்லா முக்கியஸ்தர்களையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்படி விருந்து கொடுக்கக்கூடிய அந்த பழக்கத்துல இந்த அக்கபா என்ன செய்யறாப்ல, எல்லாரையும் கூப்பிடும் போது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன விருந்துக்காக அந்த ஆளை கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, அல் அமீன் அஸ்ஸாதிகீன். நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த விருந்தை ஏற்று விருந்துக்கு ஸல்லல்லாஹு அவர்கள் உடனே போயிடல, உடனே விருந்துக்கு போயிடல. இந்த மனிதர் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை மடக்கி 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 என்ன, எஜமான எங்க வீட்டுக்கு வரணும், எஜமான எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி என்ன செய்யறாப்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருந்து கூப்பிடுறாப்ல. அப்ப அந்த ஆள் இன்னொரு வார்த்தையும் சொல்றான், இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் தங்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக ஈமான் கொள்ள போறேன். நான் விருந்து வைக்கிற நோக்கமே என்ன, வெளியூர் போயிட்டு வந்ததுக்கு நான் வைக்கல இந்த விருந்து. இப்ப செய்யற பங்கன் இருக்குத, வெளியூர் போயிட்டு வந்ததுக்கு நான் வைக்கல. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறேன், நான் ஈமான் கொள்ள போறேன், அதுக்காகத்தான் நான் விருந்து கொடுக்கிறேன். தாங்கள் அவசியம் வரணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கெஞ்சி கூப்பிடுறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறேன்னு சொன்ன உடனே சாஹிபுல் ஈமான், சாஹிபுல் இஸ்லாம், முக்தார் முத்லக், ரவுஃபுர் ரஹீம், ரூஹுல் வஜூத் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகபாவுடைய சொல்ல கேட்டு என்ன செய்யறாங்க, ஜமா அவங்க வீட்டுக்கு வராங்க. விருந்து முன்னாடியே நபி கரீம் ரவுஃபுர் ரஹீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு முன்னிலையில் மிக்க மரியாதையோடு அமர்ந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்டிருக்கிறார். யாரு, இந்த அக்கபா. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விருந்தெல்லாம் உண்டு முடிச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினை எடுத்து அவனை விருந்தெல்லாம் உண்டு முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்று போயிடுறாங்க. இப்ப இந்த ஆள் யாரு, சஹாபி. இந்த ஆள் யாரு, சஹாபி. ஏன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான தெய்வீக திருவதனத்தை நேரில் பார்த்து, ரசூலுல்லாஹ்வை நேரில் பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்துல என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, கலிமா சொல்லி ஈமான கபூல் செய்துகிட்டார். இப்ப சஹாபி. இந்த அக்கபாவுக்கு உபய் இப்னு கலஃப்னு சொல்லி ஒரு நண்பன் இருந்தான், ஒரு தோஸ்த் இருந்தான். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு முன்னிலையில் இந்த அகபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் காட்டு தீ போல போய் காதுல விடுவது. யாருக்கு, உபய் இப்னு கலஃப். உடனே என்ன, உபய் அங்கிருந்து விரைந்த அகபாவுடைய இல்லத்துக்கு வர.
வீட்டுக்கு வந்து சொன்னா, என்ன அக்கபா, உன்னுடைய முன்னோர்களுடைய மதத்தை விட்டு நீ மாறி போய் முகமதுடைய சொல்லுக்கு நீ அடிமை ஆயிட்டேன்னு சொல்லி சொன்ன. யார பார்த்து? அந்த அக்கபாவை பார்த்து உபய் இப்னு கலப் சொல்றாப்புல, அக்கபா, உன்னுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தை மதத்தை விட்டு நீ மாறி என்ன முகமதுடைய சொல்லுக்கு நீ அடிமையா நீ போயிட்டியே. அப்படி நான் விருந்துக்கு தான் கூப்பிட்டேன் அவரை, இஸ்லாத்தை ஒண்ணு நான் ஏற்றுக்கிறதுக்கோ ஈமான் கொள்றதுக்கோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் ஒண்ணு கூப்பிடல. விருந்துக்காக கூப்பிட்டேன். விருந்துக்கு வந்த மனுஷர் என்ன, நீங்க எங்க மார்க்கத்தை ஏற்றுக்கிறதா நான் விருந்து உம்பேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டாப்புல. விருந்து நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காட்டி நான் விருந்து சாப்பிடாம போயிடுவேன்னு சொல்லிட்டாப்புல. விருந்து உண்ணாம போயிட்டா நம்ம பாரம்பரியத்துக்கு அது கேவலமாக போயிடுமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன ஏற்றுக்கொண்ட தவிர நான் ஒண்ணு முஸ்லீம் ஆவறதுக்கோ அல்லது ஈமான் கொள்றதுக்கோ முகம்மதின் மார்க்கத்தை என்ன நான் கபூல் செய்யறதுக்காகவோ நான் களிமா சொல்லல அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டா? அந்த அக்கபா சொல்லிட்டா. எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பேநசீப் பதுநசீப். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான திருக்கரத்துல இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்டு பலமுறை கெஞ்சி தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான முடிதேல என்ன ஈமான் கொண்ட இவன் என்ன சொல்லிட்டான்? அவன் ஃப்ரெண்ட் வந்து, நீ என்ன உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த மதத்துல மார்க்கத்துல இருந்தாங்களோ அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ போய் இந்த மாதிரி முகமது சொல்லுக்கு அடிமை ஆயிட்டையே அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த ஃப்ரெண்ட்ஸ் வியாதி இவனை போய் பாதிச்சிருச்சு. நண்பன் சொன்ன உடனே, தோழன் சொன்ன உடனே, நண்பனுடைய அக்கிரமக்கார, நண்பனுடைய விஷமத்தனமான, நண்பனுடைய நச்சு அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்துக்கு நுழைஞ்சு என்ன மாதிரி வார்த்தையை சொல்லிட்டா? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காகவோ ஈமான் கொள்றதுக்காக நான் என்ன செய்யல, முகமது நான் ஒண்ணு கூப்பிடல, பொதுவுல நான் வெளியூருக்கு போயிட்டு வந்தேனே விருந்துக்கு வாங்கன்னு சும்மா சொன்னேன், அவங்க வந்துட்டாங்க. புரியுதா? என்ன சொல்லிட்டா? சும்மா சொன்ன வந்துட்டாங்க, சும்மா போகல. பலமுறை கெஞ்சி அழைத்தவன் என்ன சொல்லிட்டான்? சும்மா சொன்ன வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க? இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கிட்டாதான், ஈமான் கொண்டாதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை நீ ஈமான் கொண்டாதான் நான் உன் வீட்டுல சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆளு சாப்பிடாம போனா நம்ம பாரம்பரியத்துக்கு அது என்ன கேவலமா போயிடுமேங்கிறதுக்காக நான் என்ன செய்தேன்? சும்மா சொன்ன தவிர நான் ஒண்ணும் நம்முடைய மதத்திலிருந்து நான் மாறல. நான் அவரை ஒன்று என்ன ஈமான் கொண்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டா. யாரு? அக்கபா. உடனே உபய் இப்னு கலப் கொடியவன் சொன்னா, அக்கபா, என் மீது நீ உண்மையில என்ன அன்பு வச்சிருந்தா நீ சொல்றத நான் நம்ப வேண்டுமே, ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்யணும், அப்பதான் நான் உன்னோட பேசுவேன், இல்லாட்ட என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்னு கொடியவன் சொன்னான். அக்கபா என்னன்னு சொல்லி கேட்டாரு, முகம்மதுடைய இல்லத்துக்கு நீ செல்ல வேண்டும், முகம்மது முன்னிலையில் என்ன செய்யணும், நீ காரி துப்ப வேண்டும், உங்களுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, என்னுடைய முன்னோர்கள் மார்க்கத்தை என்ன செய்யல, நான் விட்டு விடவும் இல்லை, எப்படி உங்க மார்க்கத்தை நான் ஏற்றுக்கவும் இல்லை, என் முன்னோர் மார்க்கத்தை என்ன செய்யல, விட்டு விடவும் இல்லை அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக என்ன செய்யணும் சொல்லிவிட்டு வந்தா தான் நான் உன்னோட என்ன செய்வேன், தோழமை வைப்பேன், ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பேன், இல்லாட்டி உன்னுடைய நட்பு எனக்கு தேவையில்லைன்னு சொன்னான். யாரு? அந்த உபய் இப்னு கலப் சொல்லக்கூடிய கொடியவன். இந்த அக்கபா என்ன செய்யறான், நம் ஆரிய ரட்சகராகிய ரஹ்மத்துல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான புனித இல்லத்தை நோக்கி போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித இல்லத்துல என்ன தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முன்னிலையில போய் என்ன செய்யறான், கால் விழுந்து துப்பி என்ன சொல்றான், நான்
உங்களை என்ன ஏற்றுக்கவும் இல்லை, உங்களோட மார்க்கத்தை தீனா ஏற்றுக்கவும் இல்லை, என் முன்னோர் தீனா எங்க செய்யலாம் விட்டு விடவும் இல்லை அப்படின்னு என்னென்ன கொடிய வார்த்தைகளை எல்லாம் கொடியவன் உபயோகப்படும் காலம் சொல்லிக் கொடுத்தானோ அது அத்தனை அப்படியே சொல்ற. யாரு முன்னாடி? அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய நம் ஆரிய ரட்சகராகிய ஆகாய தோஜஹான் சர்க்கார் மதீனா முஸ்தபா ருஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான ஹஸரத்துல் அக்தஸில் கொடியவன் இப்படி நடந்துக்கிறான். போய் சிந்திச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய முஸ்லிமத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய திருநாவால் லிசானுல் ஹக் வந்து என்ன கலிமா சொல்லி கொடுத்து நசீப் இழந்து போறான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். நாம என்ன இந்த உலகத்துல என்ன எத்தனை 1000 ஆண்டு காலம் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் எல்லா விதமான சுகபோக பாக்கியங்கள் அனைத்தே நமக்கு வழங்கி நம்மை வாழ செய்யக்கூடிய நாட்டம் அல்லாஹ்வுக்கு இருந்த பொழுதும் அவரது ஹபீபாகிய முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான தெய்வீகத்தின் வதனத்தை ஒரு முறை நாம் காண்பதற்கு என்ன அத்தனை வாழ்க்கையும் அர்ப்பணமாவதற்கு என்ன நாம் தயாரா இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருவதனத்தை நாம் ஜியாரத் செய்வதை மேலான ஒரு பாக்கிய வாழ்க்கை வேற எதுவுமே இல்லை. அல்லாஹ் தபாரக் வ தஆலா 1400 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நம்மை உலகத்துல பிறக்க வச்சு நம்முடைய கல்வியில் அவன் இவ்வளவு பெரிய தௌஃபீக்கை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஆனால் கொடியவனான அந்த உபய் இப்னு கலஃபுடைய நச்சு வார்த்தைக்கு பலியாகி அகபா என்ன செய்யறான்? அவன் சொல்லிக் கொடுத்த அத்தனை கேடுகட்ட வார்த்தைகளையும் கோமா நபி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான முனிதையில போய் சொல்றான். இது அத்தனை கேட்ட எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாங்க, ஓ அகபா நீ மக்காவிற்கு வெளியே இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்குமே, ஆனால் அகபா மக்காவுடைய எல்லையை விட்டு வெளியில நான் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்திருக்குமே, ஆனால் நான் உன்னை என்ன செஞ்சிருப்பேன்? உன் தலையை கொய்திருப்பேன், அவனை கொண்டு இருப்பேன். ஆனால் மக்காவுக்கு உள்ள நடந்துருச்சு, ஹரம்ல நடந்துருச்சு. மக்காவுக்கு வெளியே நீ இது மாதிரி ஒரு விளையாட்டு வச்சு நான் என்ன செய்வேன்? உன்னை தீர்த்து கட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி எஜமான் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அவனை எச்சரித்து விடுறாங்க. இதைத்தான் நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நமக்கு எச்சரிக்கிறாங்க. அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ظுர் அஹதுக்கும் மன் யுகாலில். ஒரு மனிதன் தனது நண்பனின் மதத்தின் மீது அவன் இருக்கின்றான். ஒரு மனிதன் தனது தோழனின், ஃப்ரெண்டின், நண்பனின், தோஸ்தின் மதத்தின் மீது அவன் இருக்கின்றான். அவன் கவனித்துக் கொள்ளட்டும். யாரோடு நட்பு கொள்ள வேண்டும், யாரோடு தோழமை கொள்ள வேண்டும், யாரோடு சுஹபத் செய்ய வேண்டும், யாரோடு தோஸ்தி வைக்க வேண்டும், என்ன செய்யணும்? சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதாக நமக்கு நம் ஆரிய இரட்சகராகிய கருணை களஞ்சியமாகிய நம் கண்மணி நாயகம் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முர்சலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? திருவாய் மலர்ந்து அருள் செய்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நஅலின் ஷரீஃபுடைய சதகாவில் எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் மிக மிக விருப்பத்திற்குரிய, மிக மிக நெருக்கமான, மிக மிக சிரேஷ்டராக இளங்கக்கூடிய துலங்கக்கூடிய خيرுல் பஷர் بعد الانبياء بالتصديق امير المؤمنين خليفة رسول الله سيدنا ابي بكر الصديق رضي الله عنه அவர்களுடைய மஹப்பத்தில், தோழமையில், நட்பில், சுஹபத்தில் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நிமிஷத்தில் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்கின்றான். எல்லாம் வல்ல அர்ஹமர் ராஹிமீன் ஆகிய ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமும் பர்ஸகுடைய நம்முடைய வாழ்க்கையிலும்
யோம ஹஷ்ரில் கியாமத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகத்தான தோழமையில் நாம் சேர்ந்திருப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்களது புனிதமான உள்ளத்தில் இறங்கிய அந்த இஷ்கே முஹம்மதியாவை நம்முடைய கல்விலும் ஜொலித்திருப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அர்ஹமர் ரஹீமாகிய ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானையும் நம்முடைய இஸ்லாமையும் சிதுக்குடைய மகாமில் அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக. அர்ஹமர் ரஹீமாகிய ரப்புல் ஆலமீன் நாம் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அவனுக்கும் அவனுடைய ஹபீபாகிய முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முகந்த பரிசுத்தமான புனிதமான நல்லடியார்களாக வாழ்வதற்கு செய்தனா கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகத்தான பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் குறைகளையும் பிழைகளையும் அல்லாஹ் மன்னித்து அவரது மகஃபிரத்தையும் அவரது ரஹ்மத்தையும் அவரது ரிதாவையும் ஜன்னாவையும் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அர்ஹமர் ரஹீமாகிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரது ஹபீபாகிய முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த பார்வையில் அபூபக்கர் சித்தீக் பார்த்தார்களோ அந்த பார்வையில் நாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அர்ஹமர் ரஹீமாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கைருல் பஷர் பஅத் அல்-அன்பியா பித்-தஸ்தீக் சையத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி குலாமே முஸ்தபாவாக குர்பான முஸ்தபாவாக சொன்னார்கள் ரசூல் ஆனார்களோ அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய தாய் தந்தையர்களையும் நம்முடைய உஸ்தாதுமார்களையும் நம்முடைய மஷாயிக்மார்களையும் நம்முடைய ஆல் அவுலாத் அஹ்பார் ஹத்தல் கியாமத் வரை வரக்கூடிய நம்முடைய எல்லா சந்ததிகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.